வணக்கம் அக்கா. தேர்தல் வந்தாச்சு, வாக்குறுதிகள் தந்தாச்சு. தேர்தல் அப்படினாலே ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகச்சிறந்த தலைமை, தனக்கான ஒரு இடம், தனக்கான ஒரு தனித்திறமை, இப்படி ஒரு கட்சியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருந்து வந்த பட்சத்துல மிகப்பெரிய ஆளுமை தலைமைகள், மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத இந்த தருணத்துல இரு கட்சிகளும் மற்றும் கூட்டணி கட்சிகளும் சந்திக்க போற, அதாவது ஏப்ரல் 6, 2021 அன்று சந்திக்க போற மிகப்பெரிய தேர்தல் களம் தான் இந்த தேர்தல் யுத்தம். மக்கள் நலனுக்காக போட்டி போடுற வேட்பாளர்கள் பற்றி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். இந்த தொகுப்பு யாரையும் சார்ந்தது கிடையாது. இது முழுக்க முழுக்க நமது தஞ்சை மக்களுக்காக. சிந்தித்து வாக்களியுங்கள், நமது நாடு முன்னேற்றத்தை சந்திக்க வாக்களியுங்கள். என் வாக்கு என் உரிமை. கண்டிப்பா இதுக்கப்புறம் வரப்போற தொகுப்பு எல்லாத்தையும் பாருங்க. வேட்பாளர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே. இருந்தாலும் ஒரு முறை நல்லா பாருங்க, உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி 2021 மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. நீ நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் கூட இப்போ திமுக அதிமுகனா அவங்களுடைய சின்னம் மக்கள் கிட்ட சென்றடைஞ்சது ஏற்கனவே. சூரியன் ரெட்டலை அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ விவசாயி அப்படின்ற சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்ற விஷயம். இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படுமா? இப்போ நீங்கள் சொன்னதுலேயே தான் நான் கேட்குறேன். பணபலம் அப்படின்றது இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் பணபலமே இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியால் எப்படி முடியுது? இல்லை, இது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி இருந்த உறுப்பினர்கள்லாம் இப்போ அதிகம் இல்லை, எல்லோரும் விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் நண்பர்களே. தஞ்சை 360 வாயிலாக தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சுபாதேவி. அவங்களுடைய அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். என் பேர் சுபாதேவி. நான் இளங்கலை கணினி அறிவியல் படிச்சிருக்கேன். நான் ஒரு இல்லத்தரசியாக இருந்தேன். இப்போ இந்த அரசியல் களத்தில் முதல் முறையாக பயணிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தஞ்சை தொகுதியில் முதல் முறையாக போட்டியிடுறேன். ஒரு படித்த வேட்பாளர், பெண் வேட்பாளராக போட்டியிடுறீங்க. இதில் இப்போது அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற அரசியல் களம் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக மற்ற கட்சிகளுக்கானது இல்லை. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அரசியல் களமாக இருக்குது. இது மக்களுக்கான ஒரு தேர்தல் களமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை அது நீ நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் கூட இப்போ திமுக அதிமுகனா அவங்களுடைய சின்னம் மக்கள் கிட்ட சென்றடைஞ்சது ஏற்கனவே. சூரியன் ரெட்டலை அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ விவசாயி அப்படின்ற சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லு. இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு விவசாயம் தவிர மற்ற எல்லாமே தனியாருக்கு போயிடுச்சு. இப்போ விவசாயத்தையும் தனியாருக்கு தான் அவங்க கொடுக்குற ஒரு மனநிலையில் இப்போ அரசு 2 மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து விவசாயத்தை அழிக்கிற ஒரு நிலையில் தான் வச்சுருக்காங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்னம் முன்னாடியே ஒதுக்கியது தான். எங்களுக்கு மக்களிடையே இது ரொம்ப சுலபமாக போய் சேர்ந்துருக்கு விவசாய சின்னம். ஏன்னா நாங்களுடைய எண்ணமும் விவசாயியாக இருக்கோம். நாங்கள் செயல்படுத்துறதும் விவசாயிகளுக்கு தான் முதல் வேலையாக நாங்கள் கொடுக்குறோம். விவசாயத்தை நாங்கள் வந்தோன்னா அரசு வேலையாக அறிவிக்கிறோம். ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பட்டுப்பூச்சி வளர்க்குறதுங்கிற மாதிரியான கிராமப்புற சார்ந்த அனைத்து தொழில்களையும் பார்த்திங்கன்னா நாங்கள் அரசு வேலையாக கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். நாங்கள் முதல் ஆளாக நிற்கிறோம். எங்களுடைய சின்னமும் விவசாயி சின்னம். இல்லை, நீங்கள் சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? ஆடு மாடு மேய்க்கிறது அல்லது கோழி வளர்க்குறது அரசு பணி அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற அரசு பார்த்திங்கன்னா அங்கங்கே மது கடையை வச்சுட்டு நடத்தி அதில் உள்ள ஊற்றி கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு வேலை கொடுக்குறாங்க. நம்ம ஏன் ஆடு மாடு வளர்க்குறத அரசு வேலையாக அறிவிக்க முடியாது? இதை நீங்கள் தான் சிந்திக்கணும். இதுலேருந்து தான் நமக்கு வருமானம் வருது. இந்த வருமானம் வந்துச்சுன்னா ஒரு குடும்பம் உயரும். ஒரு குடும்பம் உயர்ந்துச்சுன்னா ஒரு நாடு உயரும். ஆனால் மது கடையை ஆரம்பித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சமூகத்தையே அழிச்சிட்ருக்காங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு என்ன முதல் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மது விற்பனை தான். இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த மது விற்பனையால் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு, எத்தனை விபத்துகள் நடக்குது. இதெல்லாம் கொண்டு வந்து அதில் வருமானத்தை ஈட்டுற அரசு
நம்மளுடைய பாலுடைய சந்தை மதிப்பு பார்த்திங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி வந்து நமக்கு அதில் வருமானம் ஈட்ட முடியுது. இதையே நம்மளால் வந்து ஒரு தொழிலாக கொண்டு வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாது? சரி, இப்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படுமா? உறுதியாக மூடிடுவோம். தஞ்சையில் என்னை சட்டமன்ற வேட்பாளராக அவங்க உறுப்பினராக தேர்வு செய்தானுங்கன்னா முதல் வேலையாக நான் வந்து இந்த மதுக்கடையை வந்து மூடிடுவேன் நான். சரிக்கா, இப்போது தஞ்சாவூர் பகுதி நீங்கள் சொன்னது போல் விவசாயம் சார்ந்த பகுதி, விவசாயத்துக்கான நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் விவசாயிகளை சந்திக்கும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். மக்கள் ரொம்ப வந்து ஏமாற்றமாக அடைந்து தான் இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் போகும்போது ரொம்ப வேதனையை தான் தெரிவிக்கிறாங்க. நீர்நிலையெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு, எல்லாமே தூர்வாராமல் அங்கங்கே எல்லாம் வந்து காஞ்சி போய் கிடக்குது. அவங்க வந்து தண்ணீருக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குடிநீருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு பகுதியிலையும். நாங்கள் வந்தோன்னா இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் வந்து தூர்வாரி விவசாயத்துக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சமுத்திரம் ஏரி தஞ்சாவூரில் அது வந்து இது ரொம்ப நாட்களாகவே தூர்வாரப்படாமல் அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு அதிகமாகிருச்சு. இந்த சமுத்திரம் ஏரி இப்போ குட்டையாக மாறிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதை வந்து நாங்கள் வந்தோன்னா முதல் ஆளாக நின்று அதை தூர்வாரி விவசாயங்களை சுற்றி உள்ள ஊராட்சி பகுதிகளுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் வந்து நீர் ஆதாரமாக இருக்கிற மாதிரி நான் வந்து இதை மாற்றி கொடுப்பேன். சரிக்கா, இப்போது நீங்கள் நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் ஏரிகளை தூர்வாரணும்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் மதுக்கடைகளை மூடுவேன்னு சொல்கிறீங்க. இப்போ இளைஞர்களோட சப்போர்ட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாகவே இருக்குது. அதுவும் சமூக வலைதளங்களில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் விமர்சனத்தை பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வளரக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊடக வெளிச்சம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த வலைத்தளங்கள் மூலயமா தான் நாங்கள் மக்கள்கிட்ட இது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கோம். சரிங்களா? இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். நடந்து போய் தான் நாங்கள் வந்து மக்களை நேரில் சந்திக்கிறோம். மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தான் வாகன பிரச்சாரத்திலே வராங்க. நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடியே மக்களை வந்து நேரில் சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்குறோம், எங்கள் கொள்கைகளை விளக்குறோம். இதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு வந்தால் யார் நல்லது செய்வாங்கன்னு. மக்களும் இப்போ வந்து நிறைய மாற்றம் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த முறை கண்டிப்பாக தஞ்சாவூரில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த நம்பிக்கையில் நாங்கள் இது வரைக்கும் பயணிச்சிருக்கோம். இன்னையோடு நாங்கள் பிரச்சாரத்தையும் முடிக்கிறோம். வெற்றி உறுதி எங்களுக்கு. எல்லாருமே இன்றைக்கி பிரச்சாரத்தை முடிச்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் திமுக அதிமுகவை எதிர்த்து ஒரு புதுசாக 234 தொகுதியிலையும், ஏன்னா அன்னைக்கு இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, 2 எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் மிகப்பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க, கூட்டணி வச்சு தான் தேர்தலையே சந்திக்கிறாங்க. தனித்து போட்டியிடுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். தனித்து போட்டியிடுறது தான் எங்கள்கிட்ட உள்ள மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லணும். நாங்கள் இது சிரமமே கிடையாது எங்கள்கிட்ட. ஏன்னா எங்களால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வேட்பாளர்களும் 234 தொகுதியிலும் எளிய வேட்பாளர்கள். யார்ட்டுமே பார்த்திங்கன்னா பணபலம் கிடையாது, அரசியல் பின்புலம் கிடையாது. நாங்கள் மக்கள்லேருந்து ஒரு ஆளாக வந்து நிற்கிறோம். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து சுலபமாக போக முடியுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதான சாலையில் வண்டியில் போவாங்க. நான் ஒரு வீடியும் ஒரு சந்து பொந்துலையும் போய் ஒரு மக்களையும் சந்திக்கிறோம், பிரச்சனைகளை கேட்குறோம். அவங்களுக்கு என்ன நம்ம வந்தால் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். இதுதான் நம்ம வந்து ஒரு அரசாங்கம் செய்யணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யணும். ஒரு தொகுதிக்கு அவர் செய்ய வேண்டியது அதுதான். அவர் தொகுதியில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அந்த தொகுதியை தமிழ்நாட்டில் தனி சிறந்த தொகுதியாக மாற்றணும். இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. என்ன அவங்க தேர்வு செஞ்சாங்கன்னா இதை வந்து நான் முதல் பணியாக நின்று நான் செய்வேன். சரி, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே தான் நான் கேட்குறேன். பணபலம் அப்படின்றது இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் பணபலமே இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியால் எப்படி முடியுது? அதற்கு எங்கள் காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியலை வியாபாரமாக பார்த்துருக்காங்க, ஒரு தொழிலாக தான் போயிட்டுருக்கு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் இதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அரசியலுங்கிறது காமராஜர் ஆட்சி காலத்துலேயும் சரி, இப்போ நம்ம அண்ணன் வந்து பேசுகிற விஷயங்களும் சரி, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அரசியல். அதுதான் வந்து நாங்கள் வந்து ஒரு கொள்கையாக எடுத்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலையும் நாங்கள் இங்கே வந்து பேசிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன விட்டு போகிறோன்னா இந்த இயற்கையையும் இந்த நிலத்தையும் அவங்க வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக தான் விட்டுட்டு போனோம். அதை சொல்கிறதுக்கு தான் அண்ணா இது வரைக்கும் தொடர்ச்சியாக பயணப்பட்டுட்டு வராங்க. ஏன்னா எல்லாமே வந்து விளைநிலங்களாக இருக்கட்டும், நீர் ஆதாரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் மீட்டு எடுக்கணும், அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது வந்தால் நாங்கள் மட்டும்தான் முடியும். இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு சமூகத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க வலைத்தளத்தில். அதுக்கு பதில் கேட்குறேன். வேறு ஒன்று இன்னொரு விஷயம், இந்த தொடர்ச்சியாக 4 மாதம் நாங்கள் பயணிச்சிருக்கோம். எங்ககிட்ட பணம் கிடையாது.
சரிங்களா. எங்களுக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்கிறாங்க. என்ன உதவின்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தொடர்ச்சியாக நடந்து போகிறதுனால எங்களுக்கு வந்து பொருளாதார செலவு பெரிய அளவு கிடையாது. உணவுக்கான செலவு, துண்டறிக்கை செலவு. துண்டறிக்கையும் பார்த்திங்கன்னா எங்களுடைய கொள்கைகளை பிடித்தவர்கள் அண்ணனுடைய நலம் விரும்பிகள்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பயணிக்கிறோம், எங்களால் உங்களுக்கு இது முடியுதுன்னு சொல்லி அந்த தொகையை கொடுத்து அதில் துண்டறிக்கை அடிச்சுக்கிறோம். உணவுக்கான செலவு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் நடக்கிறது கிடையாது. ஒரு டீ குடிக்கிற செலவு, உணவு செலவு, இது மட்டும்தான். ஏன்னா மக்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் அண்ணன்னு சொல்லும்போது சீமானுக்கு வெளிநாட்டில இருந்து நிறைய பணங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் வந்து நம்மளுடைய அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தான், நம்ம தமிழ்வாழ் மக்கள் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய நிலம் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நமக்காக ஒருத்தவங்க குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா பொருளாதாரம் பின்புலம் இல்லை நம்மக்கிட்ட. இதுக்குன்னு அவங்க உதவி தான் செய்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் நமக்கு பெரிய அளவுலலாம் பணம் வரதில்லை. ஒத்துக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க. உதவினா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழின மக்கள் ஒரு துண்டறிக்கை அடிக்க ஒரு பணம் இல்லாமல் ஒரு எளிய வேட்பாளராக போகிறோம். நம்ம தமிழகத்தில் நம்ம கட்சியில் உள்ளவங்க தான். நம்ம வெளிநாட்டிலனா வேற யாரும் நாங்கள் சொல்லலை, நம்ம ஆட்கள் தான் அங்கே சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போது நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்துக்கிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்கா? கணவர் ஒத்துழைக்கிறாரு, அதுபோல் வீட்டில் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்களா, எதுவும் சொல்கிறாங்களா அப்படின்ற விஷயம்? பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக அரசியலில் அண்ணன் மட்டும்தான் 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுக்கான நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம். பெண்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா வாக்குறுதிகள் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எதையும் செஞ்சது கிடையாது. நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படி சொல்லி ஆணுக்கு பெண் சமம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமங்கிற ஒரு கூற்றை வந்து எங்கள் அண்ணன் தான் நிரூபிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, என்னை சுற்றி உள்ளவர்களும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்காங்க. எங்களால் செய்ய முடியாத நீங்கள் நின்று செய்கிறீங்க, இந்த முறையில் செய்யும்போது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இந்த முறையை நம்ம கண்டிப்பாக வெல்லுவோன்னு தான் எங்களை வாழ்த்தி தான் ஒரு முறையை அனுப்புகிறாங்க. இல்லை, இது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி இருந்த உறுப்பினர்கள்லாம் இப்போ அதிகம் இல்லை, எல்லோரும் விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரில. போகிற இடத்துல நம்ம பசங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க. எல்லாருக்கும் பணி இருக்குது. மற்ற கட்சி மாதிரி நாங்கள் முழுசும் அரசியலில் கிடையாது. அவங்கவுங்க வந்து நேரம் கிடைக்கிறப்ப வந்து நம்மளோட கலந்துக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20-30 பேரோட பயணிக்கிறோம். அதுலேயும் ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க, ஒரு நாள் 5 பேர் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணி இருக்கும். யாரும் பணியை விட்டுட்டு நாங்கள் வந்து அரசியலில் வர சொல்லலை. அதை அந்த வருமானம் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை அன்றைக்கி நடத்த முடியும். அந்த சூழ்நிலையில் இந்த நாட்டை மாற்றணும், இந்த உள்ள பிரச்சனைகளை மாற்றணுன்னு தான் நாங்கள் வந்து இதில் நிற்கிறோம். நாங்கள் அதனால் ஆதரவு நிறைய இருக்குது. மக்கள் வந்து வெளியில் வரதில்லை, உள்ளுக்குள்ளே மறைமுக ஆதரவு எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. மறைமுக ஆதரவு கண்டிப்பாக. அது மாற்று கட்சியினருடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்குது. அவங்களுமே நிறைய விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொள்கையோட தத்துவத்தோடு வரும்போது இது வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டவங்க எதுவும் செய்யலை, அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, நாட்டையும் நாசமாக்கிட்டாங்க. இதுலேருந்து வெளிவரணுன்னா நம்ம அண்ணன் மட்டும்தான் ஒரு ஆளாக இருந்தால் தான் செய்ய முடியுங்கிறது அவங்க உணர்ந்துட்டாங்க. இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். சரி, இப்போ அண்ணன் உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா? பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அண்ணனோட சேர்ந்து? இல்லை, அண்ணனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இந்த முறை தஞ்சாவூர் தொகுதி வந்து வர முடியாத சூழ்நிலை தான். அதனால் அண்ணன் எங்களுக்கு அழைச்சி பேசினாங்க, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பணி செய்யுங்க, அண்ணன் எங்களோட இருக்கிற மாதிரி தான். நாங்கள் ஒருத்தவங்களும் சீமானாக தான் நின்று இங்கே வேலை பார்க்குறோம், சரிங்களா. அதனால் எங்களோட அண்ணன் எப்போதும் இருக்கிறாங்க. இந்த முறை தஞ்சாவூர் தொகுதிக்கு அண்ணனால் வர முடியல. வேட்பாளர் அறிமுகத்துக்கு வந்தாங்க முதல் பார்த்திங்கன்னா. அதனால் எப்போதுக்கும் அண்ணனுக்கு பிடித்த ஊர் தஞ்சாவூர் தான். அதனால் நாங்கள் முதல் வெற்றியை அந்த தஞ்சாவூர்லேருந்து கொடுப்போம் அண்ணனுக்கு. நீங்கள் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய தஞ்சை 360 வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நாங்கள் ஒரு கோரிக்கை தஞ்சை 360 வாயிலாக வைக்கிறோம், அதை செய்வீங்களா? சொல்லுங்கள், அது என்ன கோரிக்கைன்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள், இதுதான் படித்த வேட்பாளர்ன்றது எவ்வளோ தெளிவாக கேட்குறாங்க பாருங்கள். என்ன கோரிக்கைன்னு சொல்லுங்கள், அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த 2 பேருந்து நிலையத்தில் மட்டும்தான் கழிவறை வசதி இருக்குது. ஆனால் மக்கள் கூடக்கூடிய ரயில்வே நிலையம் அல்ல அந்த ராமநாதன் ஹாஸ்பிட்டல், இப்போ கோர்ட் அங்கே வந்துருச்சு, அந்த மாதிரியான இடங்களில் கழிவறை வசதி மக்கள் கூடக்கூடிய இடத்துல இல்லை. அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதில் இந்த விஷயம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை தமிழன் தொலைக்காட்சியில் இதில் செய்தியில் கொடுத்துருக்கேன். எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகம் கூடுறாங்களோ, எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நாங்கள் வந்தோன்னா நவீன கட்டணம் இல்லாத ஒரு கழிப்பிடத்தை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கணும். கட்டிட்டு போகிறதோட பிரச்சனை கிடையாது, அதை வந்து பராமரிக்கணும். அதை வந்து நாங்கள் செய்வோம். இப்போ மாரியம்மன் கோவிலும் சரி, நிறைய இடத்துல வந்து எவ்வளோ மக்கள் கூடுற இடம், அந்த இடத்துல நாங்கள் வாக்கு சேகரிக்க போனோம். எதுலேயுமே கதவே இல்லை, அந்த இடத்த தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்து அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ மக்கள் கூடுற இடம், ஒரு சுகாதாரம் கிடையாது. இதனால் எவ்வளோ ஒரு நோய் தொற்று ஏற்படுற அபாயம் இருக்குது.
நாங்கள் வந்தோன்னா ஏற்கனவே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நிறைய பகுதிகளில் வந்து அங்கங்கே கட்டி கொடுத்துருக்காங்க, பாதி கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அடிக்கல் நட்டு வச்சு இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்குங்கிறாங்க. ஆமாம், போர்டு இருக்கும், நிறைய இடத்துல பயன்படுத்த முடியல, நிறைய இடத்துல இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் மாற்றணும் கண்டிப்பாக. இல்லை, இதில் என்னென்னா உங்கள்கிட்ட நான் கேட்கும்போது நீங்கள் சொல்கிறது சொன்னீங்க இல்லையா, நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தெருவா வீடு வீடாக போனேன்னு சொல்லி. இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க போய் பார்த்துருக்காங்க அந்த இடங்கள்ல எல்லாம், அதெல்லாம் இல்லை, டோர் இல்லை, இப்போ கட்டணம் கழிவறை சுத்தமாக இல்லை, சில இடங்களில் போர்டு இருக்குது, உள்ளே வேலை ஆகாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும்பொழுது நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய தஞ்சை 360 வாழ்த்துக்கள். இந்த பிரச்சார நேரத்தில், அது இன்னையோட பிரச்சாரம் முடியக்கூடிய நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த சின்ன பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய விவசாயி சின்னம் வெற்றி அடைவதற்கு தஞ்சை 360 வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.